நேத்து நைட்டு ட்ரக்ல இருந்து ஒரு ரோல் கீழே விழுந்துடுச்சு. நானும் கீழே போய் கூப்பிட்டான், அவங்க போயிட்டாங்க. அதனால நான் மேல வீட்டுக்கு தூக்கின்னு வந்துட்டேன். லென்த்தா இருக்கிறதுனால என்னவோ செம்ம வெயிட்டா இருந்துச்சு. லேட் நைட் ஆனனால காலையில பாத்துக்கலாம்னு விட்டுட்டேன். உள்ள ஃபார்ம் பெட் இருக்குன்னு சொல்லி தான் நானும் காலையிலே டக்குன்னு ஓபன் பண்ணிட்டு இருந்தேன். கீழே விழுந்தனால என்னவோ அங்கங்க செம்ம டேமேஜ் ஆயிருந்துச்சு. உள்ள ஓபன் பண்ணி பார்த்த உடனே உள்ள ஏதோ ஒரு மெலிசான துணி இருக்குங்க. நானும் இது என்ன ரிசர்ச் பண்ணி பார்த்தப்பதான் தெரியுது, இது ஹாஸ்பிட்டல் பர்பஸ்க்கோ அக்ரிகல்ச்சர் யூசேஜ்க்கோ மேட்ரஸ் டைப்பர்ஸ் பண்ணவும் யூஸ் ஆகுது. அதனால நான் அவங்க கொடுத்திருந்த மெயிலே மெசேஜ் பண்ணியிருந்தேன். கண்டிப்பா இதை வாங்கி போவாங்கன்னு சொல்லி நானும் பேக் பண்ணி வச்சிட்டேன். நான் மெயில் பண்ண நாள் பாத்தீங்கன்னா Jan 3. ஆனா 5 நாள் ஆகி அவங்க கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரல. அதனால நான் என்ன பண்ணேன்னு சொல்லி இந்த வீடியோ 100 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் சொல்லுறேன். 100 லைக்ஸ் வந்தா அடுத்து இந்த ரோலை வச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. அதுக்கு எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். அவங்க கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வராதனால 4-5 நாளா தேடி அவங்களோட இன்ஸ்டா ஐடியை கண்டுபிடிச்சேன். அதுலயும் மெசேஜ் போட்டப்போ 2 நாள் ஆகியோ எந்த ரிப்ளையும் வரல. அதனால நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும். நான் அவங்களோட இன்ஸ்டா ஐடியை டேக் பண்ணிருக்கேன். அவங்களோட ஐடிக்கு இந்த வீடியோ ஷேர் இல்லனா டேக் பண்ணி விடுங்க. அப்பதான் உங்களோட பவர் என்னன்னு தெரிய வரும். அது வரைக்கும் நான் இதை சேஃபா தான் வச்சிருப்பேன். நீங்க பண்ற ஒரு லைக்கால தான் இந்த வீடியோ ரீச் ஆகும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லி என் பண்ணிக்கிறேன். ஜெயிச்சவன் சொன்னா எது வேணாலும் நம்புவீங்க, ஜெயிக்கிறேன்னு சொன்னா பார்த்து சிரிப்பீங்க. இதோ என்ன சப்போர்ட் பண்றவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க. அதனால நான் எதுக்கோ கவலைப்படுறதா இல்ல. ஒரு வழியா கம்பெனில இருந்து ரிப்ளை பண்ணிருந்தாங்க. நமக்காக ஒரு ப்ரோ அங்க பேசிட்டு நம்பர் கொடுத்திருந்தாரு. நான் உங்களுக்கு கால் பண்ணப்போ அட்டென்ட் பண்ணாங்க. ப்ரோ அது அந்த ரோல் சொல்லியிருந்தேனே. ப்ரோ மெசேஜ் போட்டேன் ப்ரோ உங்களுக்கு. ப்ரோ நான் கம்பெனில தான் பேசுறேன். நான் நீங்க இன்ஸ்டால நான் மெசேஜ் போட்டேன் உங்களுக்கு. ஓ அப்படிங்களா? என்ன பண்ண ப்ரோ நெக்ஸ்ட்? அந்த ஸ்டிக்கர் மட்டும் அனுப்பிச்சிடுங்க. அது எங்க மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லி நான் பாக்குறேன். அந்த பேட்ச் நம்பரோ ரோல் நம்பரோ? ஓகே. அந்த இது மட்டும் ஸ்டிக்கர் மட்டும் அனுப்பிச்சிடுங்க, நான் பாத்துக்கிறேன் ப்ரோ. சரி. போட்டோவை அனுப்பிச்சிட்டு இன்ஸ்டாவை செக் பண்ணப்போ நேத்தே மார்க்கெட்டிங் மேனேஜரும் மெசேஜ் பண்ணிருந்தாங்க. அவங்க நாளைக்கு கால் பண்றேன்னு சொல்லி கால் பண்ணப்போ ஹலோ மேம் சொல்லுங்க மேம். ஜெய்சிஸ் ஃபோன்ல இருந்து கூப்பிட்டுருக்கேன். அந்த ரோல் வீடியோ போட்டிருந்தீங்கல்ல? ஆமா மேம். எஸ் சார். அது எந்த ஏரியால சார் உங்களுக்கு அது கிடைச்சு சார்? நான் அட்ரஸ் மியூட் பண்ணிக்கிறேன். ஓ டெம்போல கீழே விழுந்துடுச்சு. டெம்போவா? சரி 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 ஓகே. 2:30க்கு என்ன நாங்க வரும்போது எடுத்துட்டு வந்தோம் சார். அந்த டைம்ல கூட வீடியோ எடுத்துருக்கீங்களே சார், சூப்பர் சார். சரி தேங்க்யூ மேம். அவங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் கொடுத்திருந்தேன். அவங்களும் செக் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் உங்களோட சப்போர்ட்டால தான். கம்பெனில இருந்து ஒருத்தர் இல்ல 3 பேர் மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஃபைனலா ரோல் எடுக்க ஆள் வந்துட்டாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் உங்களோட சப்போர்ட்டால தான். டிரைவர் அங்கிள் நமக்காக கீழே வெயிட் பண்றாரு. இந்த ரோலோட கம்பெனிக்காரே நமக்காக போர்ட்டர் புக் பண்ணிருந்தாங்க. புதுசா பாக்குறவங்களுக்கு இது பார்ட் 4th வீடியோ. நான் உங்களுக்காகவே ஈவினிங் 5 o'clock ஃபுல் வீடியோவா அப்லோட் பண்றேன். கைண்ட்லி செக் பண்ணி பாருங்க. சப்போர்ட் பண்ண உங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். இதோட இந்த ரோலோட ஸ்டோரியே முடிய போகுது. கம்பெனி ஸ்டாஃப்ஸும் நமக்காக நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன்.